மாதிரி ஸ்கொயர் டப்பாவில் புதினா கொத்தமல்லி வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே வாடலை, அழுகலை, எதுவுமே ஆகலை. நல்லா நீட்டே வாடாது, நல்லா பச்சையாக இருக்குது, அப்படியே ஈரப்பதமாக இருக்குது. அதில் இருக்கிற அந்த நான் இன்றைக்கி கொத்தமல்லி, ஆனியன், வெள்ளைப்பூடு, சாம்பார் பொடி எல்லாம் போட்டு கொத்தமல்லி சாதம் தான் பண்ணினேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸு நெல்லிக்காய் ஜூஸோட அல்லது லெமனோட சேர்த்து கொத்தமல்லி ஜூஸு, புதினா ஜூஸு போட்டு நானும் எடுத்துகிட்டு என் வீட்டுக்காரருக்கும் நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு நெஞ்சில் ஏற்படுற அடைப்புக்கள் வந்து இதில் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். அதில் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறதுனால நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நல்ல அந்த டாக்ஸின்லாம் அதில் வந்து கரைச்சி விட்ரும். உங்களையும் செய்து பாருங்கள். வணக்கம், அன்புள்ள அம்மா அடுப்புங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எங்கள் மங்கள விநாயகருக்கு எங்களுடைய கட்டளை போய் சாமி சீக்கிரமாக குளிச்சுட்டு போய் சாமி ப்ரே பண்ணிவிட்டு கோலமெல்லாம் போட்டு முடிச்சு சாமி ப்ரே பண்ணிவிட்டு புளியோதரை பிரசாதம் சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ஒரு நல்ல நாளில் சூரிய பகவானை நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ இந்த சீசனில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்பவே நல்ல ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய இலையாக கிடைக்குது. ஓப்பன் பண்ணியே வச்சுக்கணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. மேலே லிட்டு போட்டு மூட வேண்டாம். ஸ்கொயர் டைப்பில் சின்ன பாக்ஸ் எல்லாம் கிடைக்கிது, நிறையா இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீசனில், குளிர் சீசனில் நமக்கு புதினா கொத்தமல்லி அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போக கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா மிக்சியில் போட்டு பச்சையாகவே அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் 3/4 டம்ளருக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு உங்களுக்கு ஒரு சிட்டிகை உப்பு மாத்திரம் சேர்த்துட்டு வேணும்னா ஜீனி போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சின்ன குழந்தைங்களுக்கு தரப்போ நீங்கள் வந்து தேவையான சுகர் வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை தேன் கூட தரலாம். பெரியவங்க, சுகர் இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் ஏஜ் ஒரு 60s இருக்கிறவங்க வந்து கட்டாயம் ஜீனியை தவிர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அந்த ஜூஸ் வந்து வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தால் நம்மளுடைய அந்த யூரின் பாதை வந்து க்ளீன் ஆகிறதுக்கும் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம வராமல் தடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமனும் பச்சை கொத்தமல்லியும் புதினாவும் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது பண்ணுது. வாரத்துக்கு 1 தடவை இந்த நல்ல இப்போ வந்து கிடைக்கிறப்பயே அந்த ஜூஸை வந்து அடிக்கடி பச்சையாக குடித்தோம்னா அந்த க்ரீன் தன்மை வந்து நமக்கு அந்த கீரை தான் அது. அந்த கீரை வந்து நமக்கு நல்ல ஒரு ஹீமோக்ளோபினையும் இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு அந்த பச்சையம் வந்து நிறைய நமக்கு உடலில் வந்து நிறைய நமக்கு தெம்பு தர்றது. நிச்சயமாக செய்து பாருங்கள். புதினா நல்ல ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணிக்கு நல்லா அடிச்சுட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட நல்ல லெமனை வந்து கொட்டை எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு அல்லது நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் உடம்பு வந்து நல்ல கலகலான்னு இருக்கும். எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, இம்யூனிட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கங்க, செய்து பாருங்கள். அதே மாதிரி டெய்லியே மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ 1/4 டம்ளர் பசும்பால் எடுத்து 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு சின்ன பிஞ்சு மிளகுத்தூள், கொஞ்சமாக பனங்கல்கண்டு, ஏலக்காய் தூள் ஒரு சின்ன சிட்டிகை அதில் போட்டு டெய்லியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நீங்கள் 1/4 டம்ளர் பால் குடிக்க உங்களுக்கு பேக் சைடு பெயின், இடுப்பு வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்குமே அந்த மஞ்சளும் மிளகும் வந்து நமக்கு உதவி செய்யுது. அந்த பெயின்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய ஒர்க்கை வந்து ஃப்ரீயாக பண்ண முடியுது. அந்த வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. சில சமயம் என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியல என்னோட சேர்றப்போ. நீங்கள் அதெல்லாம் டெய்லி செய்து பாருங்கள். கூடிய வரைக்கும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.